ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில நீ சந்திச்ச ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கத்து கொடுத்துட்டு தானே போயிருக்காங்க. ஒருத்தர் நல்ல குணத்தை, நல்ல விஷயத்த, நல்ல செயல்களை உனக்கு கற்பித்திருப்பார். இன்னொருவர் எப்படி மற்றவர்களுக்கு எதிராக மற்றவர்களை அழித்து வாழ வேண்டும், எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் கெடுதல் செஞ்சு தான் நிம்மதியா வாழலான்னு கெட்ட விஷயத்தையும் உனக்கு கற்பித்து விட்டு போயிருப்பார். யார் எதை சொல்லி கொடுத்தாலும் சரி, யாரை பார்த்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஓ வாழ்க்கையில நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பாரு. வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்ச பிறகு இப்போது உன்னுடைய புத்தியிலும் அறிவிலும் தெளிவிலும் பக்குவம் வந்து விட்டது. எவ்வளவோ எதிர்ப்புகளை பார்த்த நீனு இப்போ எல்லாருக்கிட்ட எப்படி அடக்கமா பொறுமையா நடந்துக்கணுங்கிற விஷயத்தையும் கற்றுக்கொண்டாய்தானே. மற்றவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையை கத்துக்க முடியுமோ கத்துக்கோ. ஆனா யாருடைய வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்வதை போன்றே வாழ நினைக்காதே. அவங்க அதை செய்யறாங்க, நம்மளும் அதை செஞ்சா அவர்களைப் போல வாழலாம் போலன்னு தவறாக நீயாகவே ஒரு முடிவை எடுக்காதே என் செல்லமே. ஒவ்வொருவர் வாழக்கூடிய வாழ்க்கை பாதையும் வேறு வேறு. உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி. நீ நினைச்சபடி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கும், நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள் உனக்கு கிடைப்பதற்கும் உன் சாயப்பா நிச்சயமாக துணை நிற்பேன். நீ துணிச்சலோடு இந்த உலகத்துல வாழும்போது ஒவ்வொரு நொடியும் உனக்கு கஷ்டமானதாக இருக்கலாம். ஆனா அத்தனையும் சமாளிச்சு நீ வந்தாகணும் தானே. இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர்கள் யார் தெரியுமா? மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்து தானும் சந்தோஷப்படுபவன் தான். அப்படி உன்னுடனேயே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆனந்தம் அடையும்படி நீ நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டினா எப்போதும் நான் உனக்கு தோள் கொடுப்பேன் என் செல்லமே. நீ சந்தோஷமா இருக்கும்போது உன் கூட இருந்தவங்களை காட்டிலும், நீ கஷ்டப்படும் போதும் பிரச்சனையில மாட்டி தவிக்கும் போதும் உனக்கு தோள் கொடுத்தவர்களை மறவாதே. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களின் நட்பும் உறவும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு அவசிய தேவையாக இருக்கும். இப்போது உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு கெட்டது நினைச்சு உன்னை அழித்து வீழ்த்த நினைப்பவர்களிடமிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கேன். இன்னையோட உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு அந்த பௌர்ணமி நிலவு எவ்வளவு அழகாய் ஜொலிக்கிறதோ அதுபோல உன் வாழ்க்கையையும் பிரகாசமாய் ஜொலிக்க வைக்க போறேன். நீ பட்ட அவமானங்களும், நீ பட்ட கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை நீ எப்படி சரியாக வாழ வேண்டும் என உனக்கு கற்றுக் கொடுக்கும் என் செல்லமே. தேடி போய் உன்னுடைய அன்பை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்காத. யார் வர்றாங்களோ அவர்களுக்கு அன்பை கொடு. யார் உன்னை விட்டு விலகி போறாங்களோ அவர்களை நீயும் கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள். உறவுகள் உன்னை விட்டு விலகி போறாங்களேன்னு நீ மீண்டும் மீண்டும் தேடி போனினா அங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போய் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். நீ பட்ட அவமானங்களை எல்லாம் நீ அனுபவமா எடுத்துக்கோ. ஏன் ஏதோ பெரிய தவறு நடந்தது போல யோசிக்கிறாய்? உன்னை அவமானப்படுத்த ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லைனா கடைசி வரைக்கும் நீ இப்படியே ஒரே நிலைமையில இருந்திருப்ப. இப்போது உனக்குள் தன்மானம் அதிகமாகி இவன் கண்ணு முன்னால நம்ம வாழ்ந்து காட்டணும், இவங்க கண்ணு முன்னால நம்ம ஜெயிச்சு காட்டணும்ன்ற வைராகியமும் அதிகரித்திருக்கிறது இல்லையா? ஆக நீ பட்ட கஷ்டமும் மற்றவர்கள் உனக்கு செய்த கெடுதலும் அவமானமும் கூட ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு நல்லதாகத்தானே நடந்திருக்கிறது. இனிமேல் நடக்க வேண்டியதை ஓ சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாத்தி நீ நினைச்சது நல்லபடியா நடக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. பிள்ளைகளிடம் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தக்கூடிய சிறந்த அப்பாவாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ விரும்பியதை எப்படி உனக்கு கிடைக்காமல் இருக்கும்? நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். என் அன்புக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பதால் நீ எதிர்பார்த்த பரிசையே பொக்கிசமாக உனக்கு கொடுக்க போறேன். இனிமேலும் நீ அழுது வடிந்து கொண்டே இருக்காதே என் செல்லமே. நீ எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறதாலையும் கண்ணீர் விடுறதாலையும் தன்னம்பிக்கை ஒளி என்பது உனக்குள்ள குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல தைரியமான ஆளாக துணிச்சலுள்ள பிள்ளையாக நீ மாறு. எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நான் காப்பாற்றி உனக்கு நல்லது செய்வேன். ஓம் சாய்ராம்.